நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பாத். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மாபெரும் புகழுடையவன், மகத்தான போற்றுதலுக்கு சொந்தக்காரன். அவனது பேரரு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது என்றென்றும் நிலவட்டுமாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வை நோக்கி போகின்ற பாதை அல் இனாபத் என்று குர்ஆன் குறிப்பிடுகின்றது. இறைவனை நோக்கிய பாதை. அல்லாஹ்வை நோக்கிய பாதையில் நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருக்கிறோம். அதில் நாம் அன்றாடம் கொஞ்சம் கொஞ்சம் முன்னேறி போய்கிட்டே இருக்கிறோம். இறைவனை நோக்கிய பாதையில் இனாபத் என்கின்ற இந்த பாதையில் சில ஸ்டேஜஸ்களை நாம் கடக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய வாழ்க்கையில். 4 முக்கியமான படித்தரங்களை ஷரியா குறிப்பிடுகின்றது. முதல் படித்தரம் முஸ்லிம். முஸ்லிம் முஸ்லிம்னா என்ன? அல்லாஹுக்கு கட்டுப்படுபவன், அல்லாஹ்வுடைய சட்ட திட்டங்களுக்கு கீழ்ப்படிபவன். நம்ம அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுறோம், அல்லாஹ்வுடைய பேச்சு கேட்குறோம். பிறகு நம்ம அத்தனை பேருமே இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் இருக்கிறோம். தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், நஃபில் இபாதாக்கள் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறோம். அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் இந்த விஷயத்தை சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டால் அதை நம்மால் செய்கிறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறோம். இப்போ நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய தோற்றம், நம்முடைய பேச்சு, பழக்க வழக்கம் இதெல்லாமே அல்லாஹ்வைக்கு முற்றிலும் கட்டுப்பட்டுபவர்களைப் போல காட்சி அளிக்கிறது. இப்போ நம் பார்வைக்கு ஒரு முஸ்லீமை போல், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவனை போல காட்சி தருகின்றோம். நம்முடைய நோக்கம், நம்முடைய உடை, நம்முடைய பேச்சு, சலாம் சொல்கிறோம், சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லிக்கிறோம், மாஷா அல்லாஹ்னு சொல்கிறோம். ஒரு காரியத்தை ஆரம்பிக்கும் போது துவா செய்கிறோம், சாப்பிடும்போது துவா செய்கிறோம், பள்ளிவாசலுக்கு போய் தொழுகிறோம். ஸோ இந்த வெளிப்படையான தோற்றம் நம்மை ஒரு முஸ்லீமாக காட்டுது. அல்லாஹ்வையும் பற்றியும் அல்லாஹ்வுடைய தூதரை பற்றியும் நாம் தெரிந்து கொள்ள முயற்சிக்கிறோம். அப்புறமா அதை அப்படியே ஃபாலோ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். வெளிப்படையாக நாம் பார்வைக்கு முஸ்லீம்களாக இருக்கின்றோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஷரியா பாருங்க, இந்த முஸ்லீமத்தை கருத்தில் கொள்கின்றது. இந்த தான் முஸ்லீம் நினைக்குது. சரியா, சட்டத்திட்டங்கள்லாம் அவனுக்காகத்தான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, யார் நம்முடைய முசல்லாவுக்கு தொழுக வர்றாங்களோ, நம்முடைய பள்ளிவாசலுக்கு தொழுக வர்றாங்களோ, நாம் அறுத்ததை சாப்பிடுகின்றார்களோ, நாம் உண்ணதை அறுத்ததை சாப்பிட்றாங்க, அவர்கள் முஸ்லீம்கள். ஓகேயா? மற்றபடி அவங்க உள்ளத்தில் ஈமான் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அது அல்லாஹ் தான் அறிவோம். பார்க்கறதுக்கு முஸ்லீமாக இருக்கிறான், பள்ளிவாசலுக்கு தொழுக வர்றான், அவ்வளோதான். சரியா? ஆனால் இன்றைக்கி நிலைமை அதோட மோசமாயிருச்சு. இன்றைக்கி தமிழ்நாட்டில் சில பிரிவினர்கள் முஸ்லீம்களுடைய கடைகளை இறைச்சி வாங்க மாட்டாங்க. சரியா? இது அது அதிகமாகிட்டே போகுது. இந்த பிரிவினைகளெல்லாம் முஸ்லீம் கடையில் கறி வாங்க மாட்டாங்க, உங்கள் வீட்டுக்கு வந்தால் உங்கள் வீட்டை சாப்பிட மாட்டாங்க. சரியா? உங்களை பார்த்தா சலாம் சொல்ல மாட்டாங்க, உங்கள் பள்ளிவாசலில் தொழ மாட்டாங்க, நீங்கள் ஜும்மா கொடுத்தீங்கன்னாக்கா உட்காந்து கேட்க மாட்டாங்க, உங்கள் வீட்டு பொண்ணுகளை கல்யாணம் பண்ணவும் மாட்டாங்க. சரியா? எது பேசிக் தகுதி என்று ஷரியா வரையறுக்குதோ அந்த தகுதிகளை கூட பின்பற்றாத, ஆனால் அதிதீவிர போக்கை கொண்ட பல பிரிவுகள் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்குது. சலாம் சொல்ல மாட்டான், பொண்ணு எடுத்துக்க மாட்டான், சாப்பிட மாட்டான், உங்கள் பள்ளிவாசல் தொழ மாட்டான், உங்கள் கடையில் கறி வாங்கவும் மாட்டான். பள்ளிவாசலுக்கு யார் தொலை வர்றானோ, அவன் வீட்டில் யார் சாப்பிட்றானோ அவன் முஸ்லீம். மற்றபடி அவன் உள்ளத்தில் என்ன இருக்குது தெரியாது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் மதீனாவுக்கு பக்கத்தில் ஒரு ஊர், அந்த ஊர்க்காரங்க இஸ்லாமை ஏற்றுக்கிட்டாங்க. அவங்களுக்கு ரொம்ப இது
கொடுக்குறது ரொம்ப கௌரவம். நம்ம ஏதோ இஸ்லாமுக்கு நிறைய நன்மை பண்ணிட்டோம், நம்ம ஊரே இஸ்லாமாக மாறிட்டோம். முஸ்லீம்களுக்கு இதனால் ரொம்ப பயன் கிடச்சிருக்கு. இப்போ அவங்களுக்கு இதை பற்றி ஒரு பெரிய பெருமிதம். இப்போ அவங்க வந்தால் அவங்களுக்கு இஸ்ஸத் கொடுக்கணும், அவங்களுக்கு கண்ணியம் கொடுக்கணும், அப்படி அவங்க எதிர்பார்க்குறாங்க. நம்மளால தானே இஸ்லாத்துக்கு பெருமை, ஊரே முஸ்லீம் ஆகிட்டோம்ல, உங்களுக்கு எவ்வளோ பெரிய சப்போர்ட் அது. இப்போ அல்லாஹை பற்றி, அல்லாஹுடைய தூதரை பற்றி, தூதருக்கு தர வேண்டிய மரியாதையை பற்றி இதெல்லாம் அவங்க ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. என்ன பண்ணுவாங்கனாக்கா அப்படியே வருவாங்க மெதுவாக பள்ளிவாசலுக்கு. அல்லாஹின் தூதர் பள்ளிவாசலில் உட்கார்ந்துருக்கும் பொழுதும் சந்திக்க மாட்டாங்க, பேச மாட்டாங்க. அல்லாஹின் தூதர் பள்ளிவாசலை விட்டு எழுந்திரிச்சு வீட்டுக்கு போனதுக்கு பிறகு இவங்க அல்லாஹின் தூதர் சந்திக்க வருவாங்க. வந்துட்டு வீட்டுக்கு வெளியே வந்து கூப்பிடுவாங்க. சஹாபாக்கள் யாருமே அல்லாஹின் தூதரை லைஃப்பில் ஒரு முறை கூட பெயர் சொல்லி கூப்பிட மாட்டாங்க. யா நபி அல்லா, யா ரசூல் அல்லா, ஃபிதா உன் அலைக்க அபி வ உம்மி, அல்லாஹின் தூதரே என்னுடைய தாயும் தந்தையும் தங்களுக்கு அர்ப்பணமாகட்டும். இது இஸ்லாம் கற்றுக் கொடுக்கின்ற ஆதப். ஆனால் இவங்க யா முஹம்மத் அப்படின்னு கூப்பிடுவாங்க. வீட்டுக்கு வெளியே நின்றுக்கிட்டு யா முஹம்மத் வெளில வாங்க அப்படின்ட்டு. நான் தான் உங்கள் மேலே எவ்வளோ அருட்கொடை பண்ணியிருக்கிறோம், உங்களுக்காக எவ்வளோ விட்டு கொடுத்துருக்குறோம், உங்களுடைய மார்க்கத்தை ஏற்றுட்ருக்குறோம், எங்களால் உங்களுக்கு தான் கௌரவம். அப்படியே அவங்க மனசுக்குள்ளே ஒரு நினைப்பு. இப்போ அல்லாஹின் தூது வெளியே வந்து பேசுவாங்க. அல்லாஹின் தூது பெருசாக எடுத்துக்கவே இல்லை. ஆனால் அல்லாஹுக்கு இது மிகப்பெரிய குற்றமாக காட்சி அளித்தது. ஏன்னா இவன் அல்லாஹுடைய தூதரை வந்து முஹம்மதுன்னு சொல்லி கூப்பிட்றான், பள்ளிவாசல் சந்திக்காமல் வீட்டில் வந்து வெளியிலேருந்து கூப்பிட்றான். இப்போ இவர்களை ஈமான் கொண்ட மூமின்களாக ஏற்றுக்கொள்ள அல்லாஹ் தயாராகவே இல்லை. குஜராத் அத்தியாயத்தில் இவர்களை பற்றிய குறிப்பு இடம்பெறுது. இவர்கள் தங்களை ஈமான் கொண்ட மக்கள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். நஹ்னு ஆமன்னா என்று சொல்கிறாங்க, ஈமான் கொண்ட மக்கள். ஆனால் இவங்க உள்ளத்தில் இன்னும் ஈமான் நுழையவே இல்லை. இவங்க வேணால் நாங்கள் முஸ்லீமாக இருக்கிறோம்னு சொல்லிக்கிட்டோம். நாங்கள் முஸ்லீமாக இருக்கிறோம், இஸ்லாமிய கலிமாவை சொல்லிக் கொண்டோம், 5 வக்த் தொழுகிறோம், முஸ்லீமாக காட்சி தருகிறோம் என்று வேண்டுமானாலும் சொல்லிக்கொள்ளுங்கள். இன்னும் உங்கள் உள்ளத்தில் ஈமான் நுழையவே இல்லை. ஈமான் நுழைஞ்சிச்சுனாக்கா நீங்கள் இந்த மாதிரி காரியங்களை எல்லாம் செய்ய மாட்டீங்க. அல்லாஹின் தூதருக்கு உரிய மரியாதையை கொடுக்காமல், அவங்களுடைய மதிப்பை கொடுக்காமல், இப்படி தாந்தோன்றித்தனமாக ஏதோ நீங்கள் முஸ்லீம் ஆனதுனால இஸ்லாமுக்கே பெருமைங்கிற மாதிரி நடந்துக்க மாட்டீங்க. நீங்கள் முஸ்லீம் ஆனாட்டி என்ன, ஆனால் இஸ்லாமுக்கு ஒன்றுமே கிடையாது. உங்களுக்கு இஸ்லாமிய நேர்வழியை கொடுத்ததன் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் உங்கள் மீது பேர் அருட்கொடை புரிந்திருக்கிறான். அல்லாஹ் தான் உங்களுக்கு சான்ஸ் கொடுத்துருக்குறான், இல்லாட்டி நீங்கள் நரகத்துக்கு போயிருப்பீங்க. ஐயா, அல்லாஹ் தான் உங்கள் மேலே எஹ்சான் பண்ணியிருக்கிறான். நீங்கள் தான் அல்லாஹ்வுக்கு நன்றி கடன் செலுத்தணும். அல்லாஹ்வோ அல்லாஹ்வுடைய மார்க்கமோ உங்களுக்கு நன்றி கடன் படவில்லை. அல்லாஹ் மிக தெளிவாக அறிவித்தான். இப்போ நம்மெல்லாம் அஸ்லாம்னா நாம் பார்வைக்கு முஸ்லீம்களாக காட்சி தருகின்றோம். நம்முடைய உள்ளத்தில் ஈமான் இருக்கா இல்லையா அல்லாஹ் தான் அறிவான். அல்லாஹ் தான் அறிவான். இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். நாம் பார்ப்பதற்கு முஸ்லீம்களாக காட்சி தருகின்றோம், தாடி வைத்திருக்கின்றோம், 5 தொழுகு போய்க்கொள்ளும், பார்ப்பதற்கு முஸ்லீம் மாறி இருக்கணும். ஆனால் உள்ளத்தில் என்ன இருக்குன்னு நல்லா தான் தெரியுமா. அல்லாஹ் தோற்றங்களை பார்ப்பதே இல்லை. நீங்கள் தாடி வச்சுருக்கீங்களா இல்லையா, உங்களுடைய பேண்ட் எந்த லெவலில் இருக்குது, உங்கள் பேச்சு எப்படி இருக்குது. சவுதி அரேபியாவுக்கு போனேன்னு வச்சுக்கோங்களேன், அவன் பேசும்போதெல்லாம் ஹையாக்கல்லா அல்ஹம்துலில்லாஹ் மாஷா அல்லான்னு தான் சொல்லுவான். சரியா, நடைமுறை பார்த்தீங்கன்னா படு மோசமாக இருக்கும். ஒரு கார் வருது, 2 கார் வந்து டிராஃபிக்கில் மோதிட்டானுங்க. சரியா, நீங்கள் என்ன பார்ப்பான் வழியில் ஹையாக்கல்லா, எல்லாம் உங்களை வாழ்த்தா, எல்லாம் உங்களுக்கு வாழ்க்கையை கொடுக்கட்டும், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு, கை கோத்துக்குவானுங்க. சரியா, கை கோத்துக்குவானுங்க. வந்து பார்த்தா வண்டி அடிபட்டிருக்குது. சரியா, அப்புறமா கெட்ட வார்த்தை தொட்டு திட்ட ஆரம்பிப்பானுங்க. சரியா, வேறு எந்த மொழியிலுமே இல்லாத எல்லா கெட்ட வார்த்தை திட்டிக்குவாங்க. சரியா, இப்போ முன்னாடி ஹையாக்கலான்னு சொல்கிறான், அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்கிறான், அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்கிறான், எல்லாம் பண்ணிக்குவான். அதெல்லாம் சுன்னத்து. வண்டி ஒரு பாதிப்பு வந்துருக்கு இல்லையா, நீங்கள் திட்ட ஆரம்பிப்பான் பட்டு மோசமாக. அப்போது நம்ம இப்படி தான் இருக்கிறோம். பார்ப்பதற்கு முஸ்லீம்களை போல காட்சி அளிக்கிறோம். உள்ள அழுக்கு மோசமான விஷயங்கள் எல்லாமே மண்டி கடக்கு. பார்ப்பதற்கு முஸ்லிம்களை போல் காட்சி தருகின்றோம். அடுத்த ஸ்டேஜ் மூமின்.
இப்போ பார்ப்பதற்கு முஸ்லீம்களாக காட்சி தருகின்றோம், உண்மையிலேயே மாறுவது. இது பாருங்க, இது ஒரு பார்ப்பதற்கு பேனா, ஒரு மார்க்கர். இது எழுதுமா எழுத நமக்கு தெரியாது, தெரியுமா? தெரியாது. தொடர்ந்து எழுதி பார்த்தா எழுத மாட்டேங்குது. இது எழுத வைக்கணும். இது என்ன பண்ணணுமோ அதை பண்ணி இதுக்கு உயிரை கொடுத்து உள்ள இங்கெல்லாம் ஊற்றி இதெல்லாம் செதுக்கி சரி பண்ணி இதை எழுத வைக்கணும். அப்போ இது உண்மையிலேயே பேனாவாக ஆயிடுச்சு. நாம் பார்ப்பதற்கு முஸ்லீம்களை போல் காட்சி தருகின்றோம், உண்மையிலேயே முஸ்லீம்களாக மாறுவது. இந்த ஸ்டேஜ் வந்து இங்கே இந்த ஸ்டேஜ் நகர்றதுக்கு ஒரு நீண்ட பீரியட் நமக்கு தேவைப்படுகின்றது. கொஞ்சம் கொஞ்சமாக இறைவனை பற்றி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறைவனை பற்றி, இறைவனின் வேதத்தை பற்றி, இறைவனின் தூதரை பற்றி, இறைவனின் ஷரியத்தை பற்றி ஒவ்வொன்றை பற்றியும் நம்ம உள்ளத்தில் பதிஞ்சு வச்சுக்கிட்டே இருக்கணும். சரியா? இறைவனை பற்றி மாரிஃபத், அல்லாஹ்வை பற்றி நீங்கள் அறிய அறிய, அல்லாஹ்வை பற்றி நீங்கள் அறிய அறிய உங்கள் நம்பிக்கை வலுவாகிட்டே போகும். ஒரு விஷயத்தை பற்றி தெரியும் பொழுது தான் என்னுடைய உண்மை நிலை நமக்கு புரிபடும். அவனை நீங்கள் பயப்படுவீங்க, அவனை நீங்கள் நேசிப்பீங்க. சரியா? அவன் மீது உங்களுக்கு பற்றும் பாசம் அதிகமாகும். அவன்கிட்ட பேனா வேலை ஆகிடும் அப்படின்னு நினைப்பீங்க. உங்களை முஸ்தஃபாவை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். சரியா? ஏதாவது ஹெல்ப்னா கண்டிப்பாக செஞ்சு கொடுப்பாரு அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும். சரியா? அவர்கிட்ட எல்லாட்டையும் கடன் வாங்கியாவது ஹெல்ப் பண்ணுவார், உங்களுக்கு நல்லா தெரியும். சரியா? கூட மரம் வந்து கண்டிப்பாக ஒத்தாசை பண்ணி கொடுப்பாருன்னு தெரியும். அவரை பற்றி நீங்கள் தெரிய தெரிய, அவருடைய நல்ல விஷயங்களை பற்றி அறிய அறிய, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை உடனே நீங்கள் அவருக்கு ஃபோன் பண்ணுவீங்க, உடனே அங்கே ஓடி போய் நிற்பீங்க. இப்போ நான் வெளியில் வந்திருக்கேன், எனக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியாது. சரியா? இப்போ எனக்கு ஏதாவது பிரச்சனை, ஏதாவது ஆள் வேணும்னாக்க நான் அப்படி திக்கு முக்காடுவேன். யார்கிட்ட போகணும் எனக்கு தெரியாது. இந்த ஊரில் யாரும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆளே இல்லை, அது மோசமான ஊராக இருக்குது ஈரோடு. சரியா? அப்படின்னு சொல்லி எனக்கு கடுப்பாக இருக்கும். இப்போ இங்கே முஸ்தஃபா மாதிரி ஆட்களாக இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது. இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை பற்றி அறிந்து கொள்ளும் பொழுது அதன் மீது பற்று பாசம் ஏற்படுது, பயம் ஏற்படுது. இளங்கன்று பயம் அறியாதுன்னு சொல்கிறாங்க. உங்கள் வீட்டில் ஒரு குழந்தை இருக்குது, 2 வயசு குழந்தை. ஒரு தேல் வீட்டில் ஓடுது. தேலை தொடக்கூடாது, தேலை தொட்டால் கடிச்சிரும், அது கொட்டிடும் என்று அந்த குழந்தைக்கு தெரியாது. அப்போ அந்த குழந்தை போய் தேலை தொடும். தொடுமா இல்லையா? தேலை பிடிச்சி விளையாடும். சரியா? எனக்கு தெரியாது. ஒரு முறை கொட்டு வாங்கிடுச்சுனாக்கா வலி வந்துச்சுன்னா தெரிஞ்சிடும். இப்போ நீங்கள் தெரிந்து கொண்டதற்கு பிறகு அதுக்கு பக்கத்தில் போகாமல் தைரியமாக இருப்பீங்க. உங்கள் குழந்தை போய் நெருப்பில் விரல் வைக்குது, மெழுகுவத்தியில் போய் விரல் வைக்குது. மெழுகுவத்தியில் விரல் வைக்காதே, அது சுட்டுடும் அப்படின்னு சொல்கிறீங்க. அது விரல் வைக்கிறது இல்லை, சுட்டுடும்னு அது என்னன்னே தெரியாது. நீங்கள் அலோவ் பண்ண மாட்டீங்க. நீங்கள் விரலை வச்சா நீங்கள் திட்டிடுவீங்க. சரியா? உங்களுக்கு பயந்து உங்கள் பேச்சு கட்டுப்பட்டு உங்கள் குழந்தை நெருப்பில் விரல் வைக்காமல் கையை எடுத்துடுது. நீங்கள் இல்லை, யாருமே இல்லை, அதை பார்க்குறதுக்கும் ஆள் இல்லை, கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் ஆள் இல்லை. சரியா? கண்டிக்கிறதுக்கும் ஆள் இல்லை. இப்போ அந்த குழந்தை போய் நெருப்பில் விரல் வெட்டுருச்சு. ஓகேயா? உண்மையிலேயே நிரல் சுட்டுருச்சு. இப்போது சூடுனா என்னன்னு தெரிஞ்சு போச்சு. அது சூடுனா எப்படி இருக்கும், சூடு எப்படி இருக்கும், வலி எப்படி இருக்கும். நீங்களே விரலை வெயின்னு சொன்னாலும் வைக்காது. ஐயா, நீங்களே போய் விரலை வெயின்னு சொன்னாலும் அது வைக்காது. ஏன்னா சூடு என்றால் என்னவென்று அந்த குழந்தைக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ விஷயத்தை நீங்கள் விளங்க 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 அதை பற்றி பயம் ஏற்படும், பாசம் ஏற்படும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை பற்றி நாம் விளங்க விளங்க, இறைவனை பற்றி அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பற்றி, அல்லாஹ்வுடைய பண்புகளை பற்றி நாம் எந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய ஈமான் ஆழமாகும், உறுதியாகும், அகலமாகும். ஒரு முஸ்லீமான ஸ்டேஜில் ஒரு 2 ரக்காத் தொழுகிறோம். இந்த 2 ரக்காத் தொழுகைக்கும் மூமினா மாறிட்டே இருக்கும்போது ஒரு 2 ரக்காத் தொழுகிறோம். இந்த 2 ரக்காத் தொழுகைக்கும் பயங்கரமான வித்தியாசம் இருக்கும். சரியா? நீங்கள் 2 ரக்காத் தொழுதுருவீங்க, அமைதியாக சொல்லிட்டுருப்பீங்க, ஓத வேண்டியதுன்னா ஓதிருப்பீங்க. ஆனால் உங்கள் சிந்தனை காலியாக இருக்கும், உங்கள் உள்ளம் அங்கே ஒன்றுமே இல்லாமல் பிளாங்காக இருக்கும்.
இங்கே அல்லாஹை பற்றியும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பற்றியும் அல்லாஹ்வுடைய பண்புகளை பற்றியும் அறிய அறிய அல்லாஹ்வின் மீதான பயம், அல்லாஹ்வின் மீதான பாசம், அல்லாஹ்வின் மீதான காதல், அல்லாஹ்வின் மீதான பற்று, அல்லாஹை சார்ந்திருக்கும் பண்பு, அல்லாஹ்வை நாடி நிற்கின்ற செயல், அல்லாஹ்விடமே எல்லா விஷயத்தை பற்றியும் கேட்க வேண்டும் என்கின்ற உந்துதல், இதெல்லாம் உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டே இருக்க இருக்க இந்த 2 ரக்காத் தொழுகையினுடைய நிலை அடியோடு மாறிடும். யாருமா தொழுவீங்க, அமைதியாக தொழுவீங்க, சரியா, பர்ஃபெக்ஷனாக இருக்கும், அப்படியே கரைஞ்சு போயிடுவீங்க. இப்போ ஈமான் உள்ளத்தில் ஊடுருவ ஊடுருவ நம்ம வாழ்க்கை அப்படியே மாறிக்கிட்டே இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக. இந்த ஈமானை நாம் ஏற்ற வேண்டும். இதுதான் எம்பவர் ஈமானிய வாழ்க்கை. இந்த வாழ்க்கைக்கு நம்மை நாம் பழக்கப்படுத்த வேண்டும். இந்த 4 விஷயங்களை பற்றி நம்ம உள்ளத்தில் ஏற்றணும். கிதாபுல்லா, அல் ஆஹிரா, இந்த 5 விஷயங்களை பற்றிய மதிப்பையும் உள்ளத்தில் ஏற்றிக்கிட்டே போகணும். அல்லாஹ்வை பற்றி, அல்லாஹ்வுடைய வேதத்தை பற்றி, அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி, அல்லாஹ்வுடைய ஷரியத்தை பற்றி, மறுமையை பற்றி, இந்த 5 விஷயங்களை பற்றிய நம்பிக்கை, சிந்தனை, தொடர் சிந்தனை உள்ளத்தில் இருந்துக்கிட்டே இருக்க இருக்க நம்முடைய வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம், இதுதான் அளவான மாற்றம், நீடித்த மாற்றம். அப்போ உங்களுக்கு நான் நிறைய விஷயங்கள் பேசிகிட்டே இருக்கிறேன். நீங்கள் திடீர்னு இன்னைக்கு மாறிட்டீங்க, ஓகே இனிமேல் எப்படி இருக்க மாட்டேன் அப்படி இருக்க மாட்டேன்ட்டு நிறைய முடிவுகள் எடுக்கிறீங்க. இது பைத்தியக்காரத்தனம். இதுக்கு மேலே கண்டினியூ பண்ணவே முடியாது, நீங்கள் விட்டுருவீங்க இடையிலையா. கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம். மனிஸ்தவா யோமாஹு ஃபஹுவ மகபூனுன் என்று இமாம் ஹசன் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறாங்க. மனிஸ்தவா யோமாஹு ஃபஹுவ மகபூனுன், யாருடைய 2 நாட்கள் ஒரே மாதிரி இருக்கின்றதோ அவன் நஷ்டவாடி, கடன்காரன். 2 நாள் ஒரே மாதிரி இருக்கக்கூடாது. நேற்றைக்கு எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடாது. இன்னைக்கு எப்படி இருக்கிறீங்களோ அதே மாதிரி நாளைக்கு நீங்கள் இருக்கக்கூடாது. இருந்தீங்கன்னாக்கா நஷ்டவாளி. கொஞ்சம் டெவலப்மெண்ட், உங்கள் ஈமானில் கொஞ்சம் ஒரு சென்டிமீட்டராவது ஈமான் வளர்ந்துருக்கணும். தக்வா, தவக்குல், ரஜா, உங்களுடைய இபாதத், உங்களுடைய திலாவத், உங்களுடைய குர்ஆன், உங்களுடைய தொழுகை, உங்களுடைய ஜிக்ரு, உங்களுடைய ஸலவாத், உங்களுடைய இஸ்திக்ஃபார், உங்களுடைய தௌபா, இப்படி எல்லா விஷயங்களிலும் ஏதாவது ஒரு விஷயத்திலாவது நேற்றையை விட இன்றைக்கு நாம் கொஞ்சமாவது மாறி இருக்க வேண்டும். கொஞ்சமாவது டெவலப்மெண்ட். இல்லை நேற்றைக்கு எப்படி இருந்தோமோ அப்படியே இன்னைக்கு இருந்தோம் அப்படின்னாக்க நம்ம நஷ்டவாளி ஆகிட்டோம். இப்போ இறைவனை பற்றி அன்றாடம் ஒரு விஷயத்தையாவது தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பற்றி ஒரு 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 வாதத்துக்காக சொல்கிறேன். இந்த நிமிஷம் இறைவனுடைய ஒட்டுமொத்த தன்மைகள், செயல்பாடுகள், பண்புகள் எப்படி இருக்கின்றதோ எல்லாமே உங்களுக்கு தெரியும் வச்சுக்குவோம். அப்படி ஒரு அறிவு உலகத்தில் யாரும் கொடுக்கப்படவே இல்லை. இறைவனை பற்றிய முழுமையான அறிவு பிரபஞ்சத்தில் யாருக்குமே கொடுக்கப்படலை, எந்த தூதருக்கும் கொடுக்கப்படலை முழுமையான அறிவு. ஒரு வாதத்துக்காக சொல்கிறேன். இறைவனை பற்றி இந்த நிமிஷம் எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு தெரியும் என்று வைத்துக்கொள்ளும். குர்ஆன் என்ன சொல்லுது? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய மாண்பும் மகத்துவமும் அன்றாடம் அதிகரிக்கின்றது. ஒவ்வொரு நாளும் அவனுக்கு ஒரு மாட்சிமை இருக்கின்றது. ஒவ்வொரு நாளும் ஒரு மாட்சிமை. நாளைக்கு அல்லாஹ்வுடைய மாட்சிமை பெருகிடும். இப்போ இன்றைக்கு இறைவனை பற்றி எல்லா விஷயங்களும் உங்களுக்கு தெரிந்திருந்தாலும் நாளைக்கு உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய மாட்சிமை அதிகரித்து கொண்டே போகின்றது, பன்மடங்கு பெருகிக்கிட்டே போகின்றது. இப்போ இறைவனை பற்றி அறிவது என்கின்ற இந்த கலைக்கு முடிவே கிடையாது. நம்மளால் முடியவும் முடியாது, சாத்தியமே இல்லை. நம்முடைய அறிவு எவ்வளோ இருக்குதோ அவ்வளோதான் அறிஞ்சிக்க முடியும். இது ஒரு ரூம், இந்த பிறகு ஒரு 30 சேர் போட முடியும், அவ்வளோதான். அதுக்கு மேலே போட முடியாது, வாய்ப்பே இல்லை. மேலே மேலே அடுக்கினீங்கனாக்கா ஒரு 100 சேர் போடலாம், அது யாருக்கு பயனே இல்லாத விஷயம். பாருங்கள், 30 சேர் போட்டிங்கன்னா 30 பேர் உட்காரலாம். 100 சேர் அடுக்கி வச்சிங்கனாக்கா இது குடோன், இது கிளாஸ் ரூம் கிடையாது, அதுக்கு மேலே வைக்கவும் முடியாது. இப்போ நம்மளுடைய அறிவு அதே மாதிரி தான். நம்முடைய அறிவுக்கு கொஞ்சோண்டு அறிவு தான் வேணும்.
நம்முடைய வாழ்க்கைக்கு பயன் தருகின்ற கொஞ்சம் அறிவு. அந்த அறிவு தான் பயன் கொடுக்கும். தேவையில்லாத அறிவை நீங்கள் ஏற்றிட்டே இருந்து வச்சுக்கிங்களேன், அது குடோன் ஆகிடும், யாருக்கும் பயன் தராது. பயனற்ற கல்வி. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயனற்ற கல்வியை விட்டு பாதுகாப்பு தேடி இருக்கிறாங்க. பயனற்ற கல்வி. இப்போ இந்த வகுப்பறையாக இருக்காது, அது குடோன் ஆகிடும். அதுக்கு மேலே நீங்கள் திணிக்கவே முடியாது, வாய்ப்பே இல்லை, உள்ள ஏற்றவே முடியாது. சரியா? இப்போ நமக்கு தேவையான விஷயங்களை தேவையான அளவுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். பயனற்ற கல்வியை விட்டு விலகி இருப்பது. அப்போ பயனுள்ள கல்வினா என்ன? எது நமக்கு தேவையோ அதை தெரிந்து கொள்வது, அதை அமுல்படுத்துவது. இப்போ இறைவனை பற்றி நாம் அறிய அறிய நம்முடைய வாழ்க்கை அப்படி மாறிக்கிட்டே இருக்கும். நம்முடைய இபாதத்துகள் அழகாகும், நம்முடைய பேச்சு சூப்பராக இருக்கும், நம்முடைய முகமெல்லாம் மாறிடும், நம்முடைய கண்கள் பொலிவை கொடுக்கும், ஒளியை கொடுக்கும், நம்முடைய உள்ளம் விரிவடைந்து கொண்டே செல்லும். நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களை கவரும். உங்கள் வாழ்க்கை மற்றவர்களை கவரும். நீங்கள் யாரையும் பார்த்து பேச வேண்டியதில்லை. உங்கள் வாழ்க்கை பேசிக்கொண்டே இருக்கும். உங்கள் வாழ்க்கையை அவங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மூமின் யார் என்றால், பாருங்கள், மூமின் யார் என்றால் அவனை பார்த்தால் அல்லாஹ் உங்கள் நினைவுக்கு வருவான். அல்லாஹ் உங்கள் ஞாபகத்திற்கு வருவான். இப்போ மூமினை பார்த்தால் அல்லாஹ் உங்கள் ஞாபகத்துக்கு வருவான். அல்லாஹ்வை நினைவூட்டுவான். அவனுடைய பேச்சு, பழக்க வழக்கம், பண்பாடு, நடவடிக்கைகள், அவனுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் அல்லாஹ்வை நமக்கு நினைவூட்டும். ஒரு பக்கம் அல்லாஹ்வை பற்றிய மாரிஃபத்தை, அல்லாஹ்வை பற்றிய ஞானத்தை நம்ம வளர்த்துக்கிட்டே இருக்கிறோம். இன்னொரு பக்கம் மூமின் இறைவனுக்கு ஈமானுக்கு விரோதமான செயல்களை விட்டு விலகிக்கிட்டே இருக்கணும். சரியா? இந்த ஈமானுக்கு விரோதமான செயல்களின் பக்கம் போகவே கூடாது, மிக ஜாக்கிரதையாக இருக்கும். எதெல்லாம் நம்முடைய ஈமானை பாதிக்குமோ அதில் நாம் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பலகீனம் இருக்கும். ஒருத்தருக்கு பணம் பலகீனம், புகழ், பதவி, பொறுப்பு, ஆசை, பெண்கள், காமம், காதல், வாகனம், வண்டி, குதிரைகள், வீடு, உல்லாசம், ஆடம்பரம், ஊர் சுற்றுவது, இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பலகீனம் இருக்கும். அந்த பலகீனம் நம்முடைய ஈமானை தாக்காமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, உங்கள் ஈமானை கட்டுத்தறியில் கட்டப்பட்ட ஒட்டகத்தை போல வைத்துக் கொள்ளுங்கள். கட்டுத்தறின்னா என்ன? நீங்கள் கிராமத்துக்கு போனீங்கன்னாக்கா ஒரு மாட்டையும் எருமையும் கட்டி போட்டிருப்பாங்க. ஒரு சின்ன நிலத்தில் ஒரு 1.5 அடிக்கு ஒரு கம்பை நட்டி அதில் கட்டு போட்டிருப்பாங்க. அதுக்கு பேர் தான் கட்டுந்தறி. கட்டும் தறி, கட்டுத்தரை. கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிபாடும் அப்படின்னு தமிழ் ஒரு பழமொழி இருக்குது. சரியா? அதுக்கு பேர் தான் கட்டும் தரை, தரையோடு கட்டுகின்றது. அதில் ஒரு கயிற்றை கட்டியிருப்பாங்க. ஒரு 10 அடிக்கு ஒரு கயிறு இருக்கும், மூக்கணம் கயிறு. அந்த 10 அடி கயிறில் ஒரு மாட்டை கட்டி போட்டிருப்பாங்க. அந்த 10 அடி தூரத்துலேருந்து மாடு சுற்றி சுற்றி வரும். அந்த 10 அடிக்கு அந்த பக்கம் 12வது அடியில் 15வது அடியில் ஒரு வயல் இருக்கும். அந்த வயல் வரைக்கும் அந்த மாடு போக முடியாது. ஏன்னா கட்டி போட்டிருக்காங்க. இந்த 10 அடிக்குள்ளே சுற்றி சுற்றி வரும், அதை தாண்டி போக முடியாது. அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறாங்க, உங்கள் ஈமானை கட்டி போடுங்க. உங்கள் ஈமானை கட்டி போட்டுரு. அவுத்துட்டா இந்த மாடு வயலுக்குள்ளே பாஞ்சிடும். நீங்கள் பயிர் போட்டிருக்கீங்க, இது காய போட்டிருப்பீங்க, அதை சாப்பிட்ரும். காய்கறி தோட்டம் போட்டிருக்கீங்க, அதை சாப்பிட்ரும். இப்போ கட்டி போடுங்க. அவுத்துட்டிங்கனாக்கா ஆபத்து. கட்டி போட்டு வைத்திருங்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு இடத்துல மிக தெளிவாக விளக்குறாங்க. ஆடு மேய்க்கும் இடையனை பார்த்துருக்கீங்களா? ஆடு மேய்டும் இடையன் வேலி விஷயத்தில் மிக ஜாக்கிரதையாக இருப்பான். ஆடு மேய்க்கும் இடையன் உங்கள் தோட்டத்துக்கு பக்கமாக ஆடுகளை மேய்ச்சி வரவே மாட்டான். வேலி அங்கே போட்டிருக்கீங்க, நீங்கள் வேலி போட்டிருக்கீங்க, சரியா? அவன் வேலிக்கு வெளியில் ரொம்ப தூரத்தில் நின்றுவான், அங்கே மேய்ச்சிட்டு அப்படியே ஓட்டிகிட்டு போயிடுவான். வேலிக்கு பக்கத்தில் ஆடுகளை மேய்க்க மாட்டான். வேலி எத்தனை அடிக்கும்? ஒரு 4 அடிக்கு வேலி போட்டிருப்பீங்க, 5 அடிக்கு வேலி போட்டிருப்பீங்க. ஒரு ஆடு துள்ளி குதிச்சுன்னா உள்ளே குதிச்சிடும். ஒரு ஆடு துள்ளி உள்ளே குதிச்சுனாக்கா கூடவே 10 ஆடு சேர்ந்து உள்ளே குதிச்சிடும். உங்கள் பயிரெல்லாம்
பால் படுத்திடும், பிரச்சனை ஆயிரும், சண்டை ஆயிரும், அடிதடி வெட்டு குத்துலாம் ஆயிடும். இப்போ புத்திசாலி இடையன் வேலிக்கு பக்கத்தில் ஆடுகளை மேய்க்க மாட்டான். புத்திசாலி இடையன் வேலைகளுக்கு பக்கத்தில் ஆடுகளை மேய்க்க மாட்டான். அல்லாஹுடைய தீனுக்கும் ஒரு வேலி இருக்கின்றது. அல்லாஹுடைய தீனுக்கும் ஒரு வேலி இருக்கின்றது. ஹலால் ஹராம் என்கின்ற தடுப்பு தான் வேலி. ஆகையினால் அல்லாஹுடைய வேலி விஷயத்தில் விளையாடாதீர்கள், அல்லாஹுடைய வேலிக்கு பக்கத்தில் போகாதீர்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. நம்மனா கரெக்டாக இருக்கிறோம்ல, நம்மளை தப்பு பண்ண மாட்டோம் என்று நீங்கள் தவறுக்கு பக்கத்தில் போகக்கூடாது. போனீங்கன்னாக்கா தப்பு பண்ணிடுவீங்க. எந்த நேரத்தில் எந்த நிமிஷத்தில் ஒரு ஆடு வேலி தாண்டி குதிக்கும் என்று யாராலும் சொல்ல முடியாது. சரியா? வருஷக்கணக்காக ஆடுகளை மெச்சிட்ருக்கிறான், 4 வருஷம் 5 வருஷமாக, அவனாலையும் சொல்ல முடியாது. எந்த ஆடு வேண்டுமானாலும் எந்த நிமிஷத்திலும் வேலி தாண்டி குதிக்கலாம். நம்ம தப்பு பண்ண மாட்டோம், நம்ம பக்கம் போக மாட்டோம், தைரியமாக இருப்போம் என்று நம்முடைய ஈமானுக்கு நம்ம யாருமே உத்தரவாதம் கொடுக்க முடியாது. எங்கே நம்ம பலகீனமாக இருக்கிறோமோ அங்கே நம்ம போகவே கூடாது. இப்போ பாருங்கள், அன்றைய காலத்தில் நிறைய பேர் ஃபேஸ்புக்கில் சமூக வலைத்தளங்களில் நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் 4 மணி நேரம் டைமை வேஸ்ட் பண்ணுறவங்களும் இருக்காங்க. சரியா? நான் எல்லாம் பக்கமே போக மாட்டேன், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பேன், ஒரு நாள் 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஃபேஸ்புக்கை பார்க்கவே மாட்டேன், வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக் எதுவாக இருந்தாலும் சரி 1/2 மணி நேரத்துக்கு மேலே யாரும் பார்க்கவே மாட்டேன் என்று யாராலும் சொல்லவே முடியாது. சரியா? மாட்டிக்கிறாங்க. இரவு நேரத்தில் ஃபேஸ்புக்கில் ஸ்டேட்டஸ் போடுறவங்க பாருங்கள், மேக்ஸிமம் நைட் 1 மணி 12:30 மணி 2 மணிக்கு ஸ்டேட்டஸ் போடுறவங்களாம் இருக்கிறோம். அப்போ 1 மணி 1:30 மணிக்கு அவன் வீட்டில் போய் எல்லா வேலையும் முடிச்சுட்டு உட்காந்து 1 மணி நேரத்துக்கு மேலே அவன் வந்து ஃபேஸ்புக்கை பார்த்துட்டு 1:30 மணிக்கு ஒரு ஸ்டேட்டஸ் போட்டுட்டு அப்புறம் தான் தூங்குறான். யோசிச்சு பாருங்கள், இஸ்லாமிய லைஃப் ஸ்டைலுக்கு முற்றிலும் மாற்றமான விஷயம். 8:30 மணிக்கு இஷா தொழுதுக்கோ முடிஞ்சிடும், 9 மணிக்கு தூங்கிக்கோன்னு இஸ்லாம் சொல்லுது. காலையில் சீக்கிரமாக எந்திரி, 3 மணிக்கு எந்திரி, 3 மணிக்கு எந்திரிச்சு அல்லாவுக்கு முன்னால் போய் நின்றுக்கோ. இது இஸ்லாமிக் லைஃப் ஸ்டைல். இவன் 2:30 மணிக்கு தான் தூங்கவே போகிறான். 2:30 மணிக்கு தூங்கிட்டு விடிகாத்தால் 6 மணிக்கு கஷ்டப்பட்டு கண்ணை துறைஞ்சி ஓடி போய் 2 ரக்கா தொழுதுட்டு வந்துட்டு மறுபடியும் போய் தூங்கிடுறோம். சரியா? 2 மணி வரைக்கும் நீங்கள் வந்து அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான்லாம் பண்ண மாட்டேன். சரியா? இப்போ போன வாரம் ஒருத்தர் பேசிகிட்டே இருந்தேன், அவர்கிட்ட பேச 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 அவர் சொல்கிறார், அவர் அப்படியே கவுண்ட் பண்ணுறார், அப்போ தான் கவுண்ட் பண்ணுறார் ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் நம்ம மொபைல் ஃபோனில் செலவு பண்ணுறோம் அப்படின்ட்டு. ஆமாங்க ஜி, கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரத்துக்கு மேலே நான் மொபைல் ஃபோனில் வேஸ்ட் பண்ணுறேன் டைம். அது பயனுள்ளதா யோசிச்சு பாருங்கள். 3 மணி நேரம் உங்கள் மொபைல் ஃபோனுக்காக நீங்கள் கொடுக்குறீங்க. ஒரு நாளைக்கு எவ்வளோ மணி நேரம் தொழுகிறீங்க, ஒரு நாளைக்கு எவ்வளோ மணி நேரம் குர்ஆன் ஓதுறீங்க, ஒரு நாளைக்கு எவ்வளோ மணி நேரம் அல்லாஹ்வுக்கு முன்னாடி நின்று அழுது இஸ்திக்ஃபாரோ ஸலவாத்தோ ஸிக்ரோ குர்ஆனோ ஏதோ பண்ணுறீங்க. இல்லை, முடியறது இல்லை. சரியா? இப்போ 3 மணி நேரம் உங்களால் ஃபேஸ்புக்குக்கோ மொபைல் ஃபோனுக்கோ கொடுக்க முடியுது. அதில் ஒரு பங்கு 1/2 மணி நேரம் கூட உங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு கொடுக்க முடியல. இப்போ மொபைல் ஃபோனுக்குள்ளே போயிட்டீங்கன்னாக்கா உங்களால் உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியறதில்லை. சரியா? 1/2 மணி நேரத்துக்கு மேலே பார்க்க மாட்டேன்னு முடிவு பண்ணுறீங்க, ஆனால் அது சாத்தியப்படுறதே இல்லை. சரியாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு பாருங்க. எந்த விஷயத்தை உங்களால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாதோ அதை விட்டுடுங்க. சரியாக தான் சொல்லுது, விட்டுடுங்க. ஒரு தப்பான காரியத்தை செய்து விடுவேன் என்கின்ற பயத்தில் ஒரு சரியான காரியத்தை கூட செய்யாமல் விட்டு விடாதவரை, சரியாக புரிஞ்சுக்கொண்டீங்க. ஒரு தப்பான காரியத்தை செய்து விடுவோம் என்கின்ற பயத்தில் ஒரு சரியான காரியத்தை செய்யாமல் விடாத வரைக்கும் ஒருவன் மோமினாக ஆகவே முடியாது. மொபைல் ஃபோன் பார்க்குறதோ ஃபேஸ்புக் பார்க்குறதோ தப்பு கிடையாது, ஹராம் இல்லை, ஜாயிஸ் தான். ஆனால் என்ன பண்ணுறது, என்ன ஆகுது நிலைமை, உங்களுடைய நேரத்தையும் சாப்பிட்ருது. 3 மணி நேரம் 4 மணி நேரம் அது விளங்கி விடுகின்றது. இதுக்கு அனுமதி இல்லை. சரியா? ஒட்டு மொத்தமாக 5 வக்து நீங்கள் எவ்வளோ நேரம் தொழுறீங்களோ அதை விட பல மடங்கு அதிக நேரத்தை உங்கள் மொபைல் ஃபோன் சாப்பிட்டு விடுகின்றது. உங்களால் உங்கள் மனதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. தான் யதார்த்தம். முடியாது. இப்போ என்ன பண்ணுறது?
மொபைல் ஃபோனை தொடாது, ஃபேஸ்புக்கு அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிவிடு. அவ்வளோதான், ஃபேஸ்புக் அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணிடுங்க. ஃபேஸ்புக்குனால தான் உங்களுக்கு பிரச்சனைக்கு ஃபேஸ்புக்கை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. வாட்ஸ்அப் பார்க்கறதுனால தான் உங்களுக்கு பிரச்சனை, வாட்ஸ்அப்பை முடிவிச்சுடுங்க. வாட்ஸ்அப் வேறு எதாவது மொபைல் யூஸ் பண்ணுங்க. எது உங்களுடைய டைமை சாப்பிடுதோ அதனால் உங்களுக்கு பயனே இருந்தாலும் சரி, நீங்கள் நிறைய எழுதுறீங்க, நிறைய மக்களை படிக்கிறீங்க, உங்களுடைய அறிவு விருத்தி அடையுது, சரியா? நீங்கள் எழுதுறத மக்கள் படிக்கிறாங்க, மக்கள் ரசிக்கிறாங்க, அதில் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஃபாய்தா இருக்குது. ஆனால் உங்கள் டைம் போகுது எக்கச்சக்கமாக. உங்களால் உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியல. உள்ளே போனால் அங்கே போகிறீங்க, அங்கே போகிறேன், அங்கே போகிறேன், அங்கே போகிறீங்க, டக்குன்னு போயிட்டே இருக்கிறீங்க, மணி ஓடிக்கிட்டே இருக்குது. ஸோ ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிடுங்க, டெலிட் பண்ணிடுங்க. இதுதான் ஷரியா தருகின்ற வழிமுறை. இப்படி ஒருத்தன் செய்யவில்லை என்றால் அவன் மூமினாக இருக்கவே முடியாது என்று ஷரியா சொல்லுது. தவறான காரியத்தை செய்து விடுவோமோ என்கின்ற பயத்தில் ஆகுமான ஒரு காரியத்தை விட்டு விடாதவரை ஒரு மூமினாக ஆக முடியாது. வேறு வழி இல்லை. அது வேலி, அதுதான் வேலி. வேலிக்கு பக்கத்தில் போகிறீங்க, நான் தாக்கி பிடிச்சிடுவேன், எட்டி குதிக்க மாட்டேன், ஆனால் முடியறதில்லை. வேலி தாண்டிடுறீங்க. சந்தேகமான விஷயங்களில் எதில் உங்கள் நிலைப்பாடு சந்தேகமாக இருக்குமோ, இந்த சந்தேகமான விஷயங்கள் ஆளுக்கு ஆளு மாறுபடும். ஆளுக்கு ஆளு மாறுபடுகின்றது. ஆளுக்கு ஆளு மாறுபடும். நான் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறேன், மொபைலில் ஃபேஸ்புக் வச்சுக்கிறதே இல்லை, டெஸ்க்டாப்பில் தான் யூஸ் பண்ணுறேன், சிஸ்டத்தில். இப்போ நான் சிஸ்டம் ஆனில் இருக்கும்போது தான் அது ஃபேஸ்புக் பார்ப்பேன். நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் ஃபேஸ்புக் பார்ப்பேன். ஒர்க் பண்ணும்பொழுது கூட பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் மொபைல் பார்த்தீங்கன்னாக்கா நான் ஆன்லைனில் இருப்பேன், ஆனால் நான் வேறு எதாவது ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பேன். இந்த ஃபேஸ்புக் ஓரமாக உட்காந்துருக்கும். அது திடீர்னு பார்ப்ப முடி வச்சுருவேன். 3 நாள் 4 நாள் 5 நாள் ஃபேஸ்புக்கு போகவே மாட்டேன். சரி, இந்த மொபைல் யூஸ் பண்ணுறது இல்லை, வெளியூர் போயிட்டேன், ப்ரோக்ராம் போயிட்டேனாக்கா 2 நாள் 3 நாள் ஃபேஸ்புக்கில் எட்டியே பார்க்க மாட்டேன். ஸோ ஃபேஸ்புக்கை நான் மதிக்கிறதே இல்லை. அது எனக்கு ஆபத்து இல்லை. ஆனால் என்னுடைய பல நண்பர்கள் ஃபேஸ்புக்குள்ளேயே மூழ்கி கிடக்கிறாங்க. அதே பெரிய ஒர்க்கை பண்ணிகிட்ருக்கான், அது மிகப்பெரிய ஜிஹாதை நினைக்கிறாங்க. உங்களுடைய நேரத்தை எல்லாம் வீண் பண்ணிக்கிட்டே இருக்குது. யோசிச்சு பாருங்கள். இப்போ ஷரியா இதில் நமக்கு வழிகாட்டுகின்றது. விட்டு விடுங்கள், உங்கள் ஈமானை கட்டி போடுங்கள். கட்டுத்தறியில் கட்டப்பட்ட எருமை மாடை போல, உங்கள் காளை மாட்டை போல உங்கள் ஈமானை வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ ஒரு பக்கம் ஈமானை அதிகரிச்சுக்கிட்டே போகணும், சரியா? ஈமானை கூட்டிக்கிட்டே போகணும். இன்னொரு பக்கம் ஈமானுக்கு தேவையில்லாத விஷயங்களை விட்டு விலகிட்டே இருக்கணும். அப்போ தான் ஈமான் நம் முழுமையான ஈமானாக கொண்ட முஸ்லீமாக மாற முடியும். இது 2வது ஸ்டேஜ். 3வது ஸ்டேஜ் முத்தகி. தக்வாதாரி, அல்லாஹ்வுக்கு பயப்படுபவன். பாருங்க, அல்லாஹ்வுக்கு அஞ்சுபவன். ஒருத்தரை பார்த்து நம்ம எதுக்கு பயப்படுறோம்? உங்களுடைய அப்பாவை பார்த்தோ, இல்லை உங்கள் மனைவியை பார்த்தோ, இல்லை உங்கள் பார்ட்னரை பார்த்தோ, உங்கள் முதலாளியை பார்த்தோ எதுக்கு பயப்படுறீங்க? யோசிச்சு பாருங்கள். எப்போ பயப்படுவோம்? அவன் சொன்னதை செய்யாமல் இருப்போம், இப்போ பயப்படுவோம். நம்ம கொடுத்த வாக்கை நிறைவேற்றாமல் இருந்திருப்போம், அப்போ பயப்படுவோம். அவனுக்கு பிடிக்காத ஏதாவது செஞ்சுருப்போம், அப்போ பயப்படுவோம். அவன் செய்யாதே என்று தடை செய்ததை நாம் செஞ்சுருப்போம், அப்போ பயப்படுவோம். சொன்னதை செய்யாத போது, செய்ய வேண்டாம் என்றதை செஞ்ச பொழுது, அவனுக்கு கொடுத்த ஒப்பந்தத்தை வாக்கை மீறும் பொழுது, அவனுக்கு வெறுப்புக்குரியதை செய்யும் பொழுது நம்ம ஒரு ஆளை பார்த்து பயப்படும். இப்போ அல்லாஹ்வை பார்த்து பயப்படும். அல்லாஹ்வுடைய அதிருப்தி, அல்லாஹ்வுடைய கோபம், அல்லாஹ்வுடைய சாபம், அல்லாஹ்வுடைய வேதனை, அல்லாஹ்வுடைய பிடி, இவற்றை விட்டு நாம் பயப்படுறோம், எச்சரிக்கையாக இருக்கிறோம். அல்லாஹ்வுக்கு பிடிக்காத காரியத்தை செய்யக்கூடாது. சுருக்கமாக அல்லாஹ்வுக்கு பிடிக்காத காரியத்தை செய்யக்கூடாது. அதான் தக்வா. அல்லாஹ்வுக்கு பிடிக்காத காரியத்தை செய்யக்கூடாது. இப்போ அல்லாஹ்வுக்கு எதெல்லாம் பிடிக்காது என்று நீங்கள் பார்த்து பார்த்து வாழணும். அல்லாஹ்வுக்கு எதெல்லாம் பிடிக்காது? பேசும்போது, பழகும் பொழுது, உட்காரும் பொழுது,
நடக்கும் பொழுது, தொழில் செய்யும் பொழுது, மனைவியோடு இருக்கும் பொழுது, குழந்தைகளை வளர்க்கும் பொழுது, சமூகத்தில் மற்ற மக்களோடு பழகும் பொழுது, எல்லா இடங்களிலும் அல்லாஹ்வுக்கு எதெல்லாம் பிடிக்காது என்று பார்த்துக்கிட்டே இருக்கணும். முக்கியமான விஷயம். உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முறை உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க. யா உபய், தக்வா அப்படின்னா என்ன கேள்வி. தக்வானா என்ன? ரெண்டு பேருமே மிகப்பெரிய ஆளுமைகள், ரெண்டு பேருமே கலந்துரையாடிக்கிறாங்க. தக்வானா என்ன? உபய் கேட்குறாரு, உமர் அவர்களே, நீங்கள் என்னைக்காவது முள்ளுக்காட்டில் போயிருக்கீங்களா? பெரிய முள்ளுக்காடு, ஒரு ஒத்தையடி பாதை. இந்த ஒத்தையடி பாதையில் நீங்கள் என்னைக்காவது போயிருக்கீங்களா? போயிருக்கேன். எப்படி போவீங்க? முள்ளுக்காட்டுக்குள்ளே எப்படி நடந்து போவீங்க? அப்படின்னாங்கன்னா ட்ரெஸ் முள்ளு குத்திடும். சரியா? ரொம்ப கேர்ஃபுல்லாக கையில் குச்சி வச்சுக்கிட்டு முள்ளை நகர்த்திட்டு, சரியா, லுங்கியோ பேண்ட்டோ சட்டையோ முள்ளை சிக்காமல் இப்படி பார்த்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக அடிச்சு மெதுவாக நடந்து போவீங்க. கொஞ்சம் வேகமாக போனால் எங்கேயா சட்டை எங்கே கிழிஞ்சிடும். ஒரு முள் சட்டையில் குத்திடுச்சு, நீங்கள் வேகமாக போகிறீங்க, சட்டை கிழிஞ்சிடும். இல்லை உங்கள் உடம்புல ஏறிடும், இல்லை காலில் ஏறிடும். ஸோ உடம்புலையோ கால்லையோ உடைகள்லையோ முள் பட்டுடாமல் ரொம்ப கேர்ஃபுல்லாக முள்ளை விலக்கி மெதுவாக நடந்து போவீங்க. இல்லையா? இதே பதிலத்தான் உமர் ஃபாரூக் கொடுக்குறாங்க. உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, இதுதான் தக்வா. இதுதான் தக்வா. அல்லாஹ்வுக்கு பிடிக்காதா? அல்லாஹ்வுக்கு பிடிக்குமா பிடிக்காதா? பார்த்து போகும். அல்லாஹ்வுக்கு பிடிக்காது என்கின்ற முள் உங்களை குத்தி விடக்கூடாது. அல்லாஹ்வுக்கு பிடிக்காத வார்த்தையை சொல்லிட்டான், அல்லாஹ்வுக்கு பிடிக்காத காரியத்தை செஞ்சுட்டான், அல்லாஹ்வுக்கு பிடிக்காத செயலை ஈடுபடுறான், அல்லாஹ்வுக்கு பிடிக்காத பண்பு உண்டு இருக்குது, அல்லாஹ்வுக்கு பிடிக்காத வேலையை செய்கிறான், அல்லாஹ்வுக்கு பிடிக்காதவனோட பழகிறான், அல்லாஹ்வுக்கு பிடிக்காதவனோட உறவை வச்சுக்கிறான், அல்லாஹ்வுக்கு பிடிக்காத தொழிலை பண்ணுறான், அல்லாஹ்வுக்கு பிடிக்காமல் சம்பாதிக்கிறான். ஸோ அல்லாஹ்வுக்கு பிடிக்காத முள், இந்த முள் குத்தாமல் நம்ம போய்கிட்டே இருக்கும். முத்தகின்னு அதுதான், அல்லாஹ்வுக்கு பிடிக்காதவற்றை செய்யக்கூடாது. ஒன்று அல்லாஹ்னா முஸ்லீம் மாதிரி இருக்கிறாங்க, அல்லாஹ்னா என்னன்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டான். அல்லாஹ்னா என்னன்னு நல்லா தெரியும் உனக்கு. அல்லாஹ்வுடைய அன்புன்னா என்ன, அல்லாஹ்வுடைய பண்புன்னா என்ன, அல்லாஹ் மீதான பாற்று பாசம் எல்லாமே தெரியும். அல்லாஹ்வை பற்றி தெரியும். அல்லாஹ்வுக்கு எது பிடிக்கும் பிடிக்காது எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிறான். முழுமையான முஃமின் ஆயிட்டீங்க. அடுத்த ஸ்டெப்பு அல்லாஹ்வுக்கு பிடிக்காதவற்றை விட்டு விலகுவது. அல்லாஹ்வுக்கு எதெல்லாம் பிடிக்காதோ அது உங்கள்கிட்ட இருக்கவே கூடாது. பேச்சு, பழக்கம், நடவடிக்கை, நஃப்ஸு, ஆசை, இச்சை, காதல், காமம், உரையாடல், தொழில், இல்லறம், நண்பர்கள், நடவடிக்கைகள், வியாபாரம், சமூகம், பொருளாதாரம், அரசியல், எல்லா இடத்திலையும் அல்லாஹ்வுக்கு பிடிக்காதவற்றை விட்டு நீங்கள் ரொம்ப தூரம் விலகி இருக்கணும். பக்கத்திலேயே போகக்கூடாது. விலகி இருக்கணும். அவனுக்கு பேர் தான் முத்தகி. இந்த முத்தகின்களுக்காகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனை கொடுத்துருக்கிறான். ஹுதன் லில் முத்தகீன், முத்தகீன்களுக்கு வழிகாட்டுவது. அல்லாஹ்வுக்கு பிடிக்காதவற்றை நான் செய்ய மாட்டேன் என்று என்றைக்கு நீங்கள் முடிவெடுக்கிறீங்களோ, என்றைக்கு அந்த முடிவை அமுல்படுத்த ஆரம்பிக்கிறீங்களோ, அன்றைக்கு தான் குர்ஆன் உங்களுக்கு பயனுள்ளதாக மாறும். அல்லாஹ்வுடைய விஷயத்தை நான் கரெக்டாக இருப்பேன், அல்லாஹ்வுக்கு பிடிக்காதவற்றை முடிந்த அளவுக்கு செய்ய மாட்டேன், ஒன்றுமே செய்ய மாட்டேன் முடிவெடுக்க முடியாது, முடிந்த அளவுக்கு செய்ய மாட்டேன். அப்போ என்ன பண்ணணும்? நம்முடைய வாழ்க்கையை நம்ம ஃபஸ்ட்டு ஸ்கேன் பண்ணி பார்க்கணும். அல்லாஹ்வுக்கு பிடிக்காத காரியங்கள் என்னென்ன உங்கள் வாழ்க்கையில் இருக்குது, ஒவ்வொன்றா பார்த்துட்டே வாங்க. சொன்னிக்க முடியும். இறைவனுக்கு பிடிக்காத விஷயங்கள் கிட்டத்தட்ட ஒரு 56 விஷயங்கள் என்னோடய லைஃப்பில் இருக்குது. இதை பட்டியல் போடணும், ஒவ்வொன்றா விடணும். ஃபஸ்ட்டு இதை விடுறேன், ஃபஸ்ட்டு இதை விடுறேன், ஒவ்வொன்றா விட்டே இருக்கணும். ஒரு மனிதர் அல்லாஹ்வின் தூதர் அவைக்கு வந்தார். அவர் ஒரு திருடர், ஒரு முஸ்லீம் ஆயிட்டார். அல்லாஹ்வின் தூதரே, நான் ஒரு திருடன், என்கிட்ட நிறைய கெட்ட பழக்கமெல்லாம் இருக்குது, இப்போ நான் முஸ்லீம் ஆயிட்டேன், ஒரேடியே நீங்கள் எல்லாத்தையும் விடுங்கன்னா என்னால் முடியாது. போதை மரத்துக்கு அடிமையான மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் வெளில கொண்டு வர்றாங்க. ஏதாவது ஒரே ஒரு விஷயத்த சொல்லுங்கள்.
ஒரே ஒரு விஷயம் விட்டுடுறேன். அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அப்படின்னாக்கா நீங்கள் பொய் சொல்லாதீங்க. சரியா? பொய் சொல்ல மாட்டேன் என்று முடிவெடுத்துருங்க. பொய் சொல்லாமல் இருக்கு. ஓகே அல்லாஹின் தூதர், நான் பொய் சொல்ல மாட்டேன். அல்லாஹின் தூதருக்கு முன்னால் அவர் முடிவு செஞ்சார், பொய் சொல்ல மாட்டேன். மறுநாள் வழக்கம் போல் அவர் திருட போகிறார் ஒரு வீட்டுக்கு. திருட போகும்போது அவர் மனசுக்குள்ளே ஒரு எண்ணம், திருடிட்டு போயிடுறோம். சப்போஸ் நாளை காலையில் அல்லாஹின் தூதர் அவைக்கு போகிறோம். போய் அல்லாஹின் தூதர் நேற்றுக்கு எங்கே போனேன் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்கிறது? பொய் சொல்ல மாட்டேன்னு வாக்கு கொடுத்துருக்கோம். நேற்றைக்கு நைட்டு எங்கே இருந்த என்று அல்லாஹின் தூதர் கேட்டால் என்ன சொல்வது? நான் இவள் வீட்டுக்கு திருட போனேன்னு சொல்லணும். அது எப்படி பப்ளிக்காக சொல்ல முடியும்? அவள் வீட்டு திருட போனேன்ட்டு சொல்ல முடியாதுல்ல. சொன்னால் அப்புறமா மாட்டிக்குவோம், பிரச்சனை ஆகிடும். மாற்றுறது ரெண்டாவது விஷயம். அல்லாஹின் தூதருக்கு முன்னாடி போய் நின்று நான் திருட போனேன்னு சொன்னால் இவ்வளோ அசிங்கம். அப்புறம் சொல்கிறது, அவர் யோசிச்சு பார்க்குறாரு. அவர் எதுவுமே எந்த ஐடியா வர மாட்டேங்குது, முடிவே இல்லை அவரால். அப்புறமா சரி ஓகே வேணாம், திருடாமலே வீட்டு பண்ணிட்டார். எந்த தவறையுமே அவரால் செய்ய முடியல. குடிக்க போகணும்னு நினைக்கிறாரு, முடியல. இப்போ மறுநாள் காலையில் அல்லாஹின் தூதர், அல்லாஹின் தூதரே நான் ஒரே ஒரு காரியத்தை விடுறேன்னு சொன்னேன், நீங்களும் ஒரே ஒரு ஐடியா கொடுத்தீங்க, ஆனால் நீங்கள் என்னை டோட்டலாக மாற்றிட்டீங்க அல்லாஹின் தூதரே. லைஃபே மாறிடுச்சு, என்ன ஒன்றுமே பண்ண முடியாது. லைஃப் மாறிடுச்சு, மாற வேண்டும். இப்போ நம்ம டோட்டல் லைஃப்பில் என்னென்னலாம் அல்லாஹ்வுக்கு பிடிக்காத காரியங்கள் செய்கிறோம் உன்னை கண்டுபிடிக்கணும். நல்லா யோசிச்சு பாருங்கள். நம்ம அத்தனை பேருடைய உள்ளத்துலேயும் ஒரு எண்ணம் இருக்கும், நம்மளாம் சரியாக தான் இருக்கிறோம், நம்மளே பெரிய தப்பாக பண்ணுறோம். நம்மளே பெரிய தப்பாக பண்ணுறோம். நம்ம தர்காவுக்கு போகிறோமா, ஷிர்க் பண்ணுறோமா, இல்லை யாரோ ஏமாத்துகிறோமா, கலப்படம் பண்ணுறோமா? ஒன்றும் பண்ணுறது இல்லை, நல்லா தான் இருக்கிறோம், மற்றவங்களாம் நல்லா இருக்கிறோம். இந்த எண்ணத்தை நம்முடைய உள்ளத்தில் விதைப்பது ஷைத்தான். நல்லா தான் இருக்கிறேன், மற்ற தப்புமே இல்லை. ஸோ அவள்களை அழகாக காட்டுவது ஷைத்தானுடைய வேலை. ரொம்ப நல்ல ஆள் பண்ணி நல்ல காரியம் பண்ணுற உன்ன மாதிரி எவன் பண்ணுவான், நமக்கு நம்ம பேசிக்கிறோம். இப்போ நான் நல்லவன் என்கின்ற எண்ணம் என்னை உள்ள தெரிஞ்சுச்சுனாக்கா என்கிட்ட கிட்ட எந்த கெட்ட பழக்கம் என் கண்ணுக்கு தென்படாது, தட்டுப்படவே படாது. சரியா? முதல்ல இந்த எண்ணத்தை தூக்கி தூரம் வைக்கணும். அல்லாஹ்வின் அடியான், தவறு செய்யக்கூடியவன் தான். தவறு நிறையா இருக்கும். அல்லாஹ்வுக்கு பிடிக்கின்ற காரியத்தை நான் செய்யாமல் இருப்பேன், அல்லாஹ்வுக்கு பிடிக்காத காரியத்தை செஞ்சுட்டே இருப்பேன். இப்போ எதெல்லாம் அல்லாஹ்வுக்கு பிடிக்காத காரியத்தை நாம் செய்கின்றோம் என்று பட்டியல் போடுங்க. உட்காந்து பட்டியல் போடுங்க. நீங்கள் ஒரு பேனா வச்சுக்கிட்டு பேப்பர் வச்சுக்கிட்டு அல்லாஹ்வுக்கு பிடிக்காத காரியம் என்னெல்லாம் பண்ணுறோம் ஒவ்வொன்றா எழுதிட்டே வாங்க. நிறைய காரியம் வரும் அதில் உங்கள் லைஃப்பில். அது யார்ட்டையும் காட்ட வேணாம், நீங்கள் எழுதுங்கண்ணா, வந்து எழுதுங்க. எழுதி ஒவ்வொன்றா விடுங்க. இன்று போய் இதை செய்ய மாட்டேன், அந்த பண்பை ஃபுல்லாக விட்டதுக்கு பிறகு அடுத்தது கிட்டிக் பண்ணுங்கள். நாங்கள் ஒரு 10 வசனங்களைத்தான் குரானில் ஓதுவோம் என்று அப்துல்லா இப்னு மஸ்ஊத் அறிவிக்கிறாங்க. ஒரு முறை 10 வசனங்களைத்தான் குரானில் ஓதுவோம், அதுக்கு மேலே ஓதவே மாட்டோம். 10 வசனங்களை மட்டும்தான் ஓதுவோம். இந்த 10 வசனங்களையும் எங்கள் வாழ்க்கையில் முழுமையாக நடைமுறைப்படுத்திய பிறகுதான் அடுத்த 10 வசனங்களை ஓதுவோம். இதுதான் அவங்களுடைய ஓதும் முறை. சஹாபாக்கள் குரானை ஓதும் முறை. அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சூரத்துல் பக்ராவை மனப்பாடம் செய்ததற்கு 8 ஆண்டுகள் பிடித்தன அப்படின்னு பார்க்குறோம். சரியா? ஒரு பையனை கொண்டு போய் மதரசாவில் சேர்த்திங்கனாக்கா 3 வருஷத்தில் குரான் யூஸ் பண்ணி முடிச்சிடுறான். சரியா? அவன் தமிழ்நாட்டு பையன், வீட்டில் தமிழ் பேசுகிற பையன். அரபி ஒருத்தர், வீட்டில் அரபி பேசுகின்ற ஒருத்தவர், மிகப்பெரிய அறிஞர் அவர். பிற்காலத்தில் அவர் சூரத்துல் பக்ராவை மனப்பாடம் பண்ணுறதுக்கு 8 வருஷம் ஆச்சு அப்படின்னாக்கா நம்ம நம்ப முடியறது இல்லை. இப்போ மனப்பாடம்னா என்ன நினைக்கிறோம்? இதுதான் அவங்களுக்கு மனப்பாடம். வாழ்ந்து காட்டுவது, வாழ்ந்து காட்டுவது, கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்வது. இப்போ மனப்பாடம்னா இதுதான், வாழ்ந்து காட்டுவது. இப்போ முதல்ல ஒரு பாயிண்ட் டிக் பண்ணுங்க, அதை விடுவது.
விட்டுருங்க. அடுத்த பாயிண்ட் வாங்க, அதை விடுவது. ஒவ்வொன்ற ஒரு விஷயத்தை நீங்கள் விட்டு விட்டால் மறுபடியும் செய்யக்கூடாது, முடிந்த அளவு செய்யக்கூடாது. வேறு வழியே இல்லை, எங்கேயாவது எக்கு தப்பாக மாட்டிட்டீங்க, வேறு விஷயம் எல்லாம் மன்னிச்சிடுவாங்க இன்ஷா அல்லாஹ். ஆனால் ஒரு விஷயத்தை விட்டு நீங்கள் செய்யக்கூடாது. இப்போ இறைவனுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் கூட என்னுடைய வாழ்க்கை இருக்கக்கூடாது என்ன முடிவு பண்ணணும். அதை நோக்கி நாம் நகர வேண்டும், கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக. அது 3வது ஸ்டேஜ் முத்தகி. 4வது ஸ்டேஜ் முஹ்சின். இது கடைசி ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜை முழுசான் தான்னா தான் இதுக்குள்ளேயே போக முடியும். அல்லாவுக்கு பிடிக்காத விஷயத்தை எல்லாம் விட்டு விடுவது முத்தகி, அல்லாவுக்கு பிடித்தது எல்லாம் செய்வது முஹ்சின், அழகாக்குபவன், செயல்பாடுகளை அழகாக்குபவன், ஈமானை அழகாக்குபவன், தக்வாவை அழகாக்குபவன், தவக்குலை அழகாக்குபவன், ஒட்டுமொத்த வாழ்க்கையை அழகாக்குபவன். முஹ்சின்னா அழகாக்குபவன். அல்லாவுக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அதையெல்லாம் அவன் செய்வான். அல்லாவுக்கு பிடித்தது செய்யாமல் ஆனால் இருக்கவே முடியாது, செய்வான். அல்லாவுக்கு எதெல்லாம் பிடிக்கும் என்று பார்த்து பார்த்து தேடிட்டே இருப்பான். அல்லாவுக்கு எதெல்லாம் பிடிக்கும், அல்லாவுக்கு எதெல்லாம் பிடிக்கும், செய்வான். எப்படி பேசினால் அல்லாவுக்கு பிடிக்குமோ அப்படி பேசுவான். எப்படி தூங்கினால் அல்லாவுக்கு பிடிக்குமோ அப்படி தூங்குவான். எப்படி ட்ரெஸ் பண்ணால் அல்லாவுக்கு பிடிக்குமோ அப்படி ட்ரெஸ் பண்ணுவான். முதல்ல பிடிக்காததை எல்லாம் விட்டுட்டே வர்றான், போய் பிடித்தது எல்லாம் செஞ்சுட்டே வர்றான். முஹ்சின் இன்னல்லாஹ லமஅல் முஹ்சினீன். முஹ்சினீன்களோடு தான் அல்லாஹ் இருக்கிறான். ஏன்னா யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி யார் நடந்துக்கிறாங்களோ, உங்களுக்கு கோபம் வராத மாதிரி யார் நடந்துக்கிறாங்களோ, உங்களுக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அது தேடி தேடி யார் பண்ணுறாங்களோ அவங்க மேலே உங்களுக்கு முஹப்பத் ஜாஸ்தி ஆகிடும். அவனை தான் நீ கூட வச்சுக்குவீங்க. இன்னல்லாஹ லமஅல் முஹ்சினீன். செயல்பாடுகளை அழகாக்குபவர்களோடு அல்லாஹ் இருக்கின்றான். அல்லாஹ் கூட மஐயத், மஐயத்னா கூடங்க, மஐயத் கூட இருக்கிறவங்க தான், சரியா? மஐயத் கூட இருக்கிறான். அல்லாஹ் உங்க கூட இருக்கிறான். உங்களோட தோள் போட்டுக்கொண்டு உங்கள் நண்பனாக, நெருங்கிய தோழனாக, எப்போதும் கூடவே இருப்பவனாக. ஹை கிரேட். அல்லாஹ்வுக்கு பக்கத்தில் போயிட்டீங்க, முகர்ரப் ஆயிட்டீங்க, முஹ்பித் ஆயிட்டீங்க, முனீப் ஆயிட்டீங்க, அவ்வாப் ஆயிட்டீங்க. இல்லை இத்தனை பேர் அல்லாஹ் இந்த கேட்டகரி உள்ள மக்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் ஏகப்பட்ட பெயர்களை கொடுக்கின்றான். முஹ்பித், முகர்ரப், முஹ்சின், அவ்வாப், முனீப். இன்னும் அல்லாஹ் பக்கத்தில் போயிட்டாங்க. அல்லாஹ் எப்பவுமே கூட இருக்கிறான். அல்லாஹ்வுக்கு பிடித்தது எல்லாம் இவங்க செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இவங்க லைஃப்பில் அல்லாஹ்வுக்கு பிடிக்காத காரியத்துக்கு இடமே இல்லை. முஹ்சின். இப்போ நாம் எல்லாம் ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் இருக்கிறோம். நம்முடைய டெஸ்டினேஷன் முஹ்சினாக இருக்க வேண்டும். டார்கெட்னா இலக்கு. அந்த இலக்கை நம்ம அடைவது, நீங்கள் அடையிறீங்க இல்லைன்னு சொல்ல முடியாது, முயற்சி தான் பண்ண முடியும். ஆனால் டெஸ்டினேஷன் போய் சேரும் இடம். அதனால் யோசிச்சு பாருங்கள், நான் ஒரு பெரிய ஆளாக ஆவேன், பெரிய பணக்காரன் ஆவேன், ஒரு பெரிய ஆலிமா ஆவேன், அது ஒரு இலக்கு. ஆனால் நம்முடைய அத்தனை பேரோட டெஸ்டினேஷனும் கபரஸ்தான் போய் சேர்றது தான், இல்லையா? கண்டிப்பாக அது போய் சேருவோம், உண்டா இல்லையா? அது டெஸ்டினேஷன், போய் சேரும் இடம். அந்த மாதிரி நான் என்னுடைய வாழ்க்கையில் முஹ்சினாக மாறுவேன் அப்படிங்கிறத நம்ம டெஸ்டினேஷனாக வைக்கணும். போய் சேரும் இடம், கண்டிப்பாக போய் சேரும். இப்போ இது நீங்கள் முஹ்சினாக மாறுறது, மாறியே தீர்வது, இந்த வாக்குறுதி, இந்த உறுதிமொழியை, இந்த சத்தியத்தை நீங்கள் அல்லாஹ்விடம் செய்ய வேண்டும். அது யார்கிட்ட சொல்ல அவசியம் இல்லை, அல்லாஹ்ட்ட செய்யுங்க. யாராவது நான் முஹ்சினாக மாற ஆசைப்படுறேன், நீ ஹெல்ப் பண்ணு, எனக்கு உதவி செய், என் வாழ்க்கையை மாற்று, அடியோடு சேஞ்ச் பண்ணு. அல்லாஹ்ட்ட மட்டும் சொல்லுங்கள், அல்லாஹ்ட்ட மட்டும் பேசுங்க, அல்லாஹ்ட்ட மட்டும் ஹெல்ப் கேளுங்க, மாறிட்டே இருங்க. அல்லாஹ் உங்களை மாற்றிக்கிட்டே இருப்பான். முஹ்சினாக நாம் மாறிவிடலாம். அல்லாஹும்ம யஹ்தில்லாஹு மன் யஷா என்று குர்ஆனில் பல இடங்கள் வருது. அல்லாஹு யஹ்தி மன் யஷா, அல்லாஹு யுதில்லு மன் யஷா. இப்போ நான் குர்ஆனை டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா, இந்த வார்த்தையை யோசிச்சு நிறைய இடங்களில் கொஞ்சம் அர்த்தத்தை மாற்றி வைக்கிறோம். இந்த வாக்கியத்துக்கு 2 விதமாக அர்த்தம் வைக்கிறாங்க.
அல்லாஹ் தான் நாடியவர்களை நேர்வழிப்படுத்துகின்றான். அதை எல்லாரும் வைக்கிற அர்த்தம். சில பேர் கொஞ்சம் மிகப்பெரிய ஸ்காலர்ஸு கொஞ்சம் வேற மாதிரி அர்த்தம் வச்சுக்கிறாங்க. நேர்வழியை யார் நாடுகின்றானோ அவர்களே அல்லாஹ் நேர்வழிப்படுத்துகின்றான். நாடுவது என்பதை அல்லாஹ்வின் பக்கம் கொடுக்காம நாடுவதை அந்த அடியான் பக்கம் தர்றாங்க. நேர்வழியை யார்னு வருது, யார் நாடுகின்றானோ, இறைவன் யாரை நாடுகின்றானோ அவனுக்கு நேர்வழியை தருகின்றான். இந்த யாரை அந்த மனிதன் ஆக்கிருங்க. நேர்வழியை யார் நாடுகின்றானோ அவனுக்கு அல்லாஹ் நேர்வழியை தருகின்றான். வழிகேட்டில் போக யார் ஆசைப்படுகின்றானோ அல்லாஹ் அவனை வழிகேட்டிலேயே விட்டு விடுகின்றான். நம்ம ஆசைப்பட்டால் தான் கிடைக்கும். அல்லாஹ் ஆசைப்பட மாட்டான். அல்லாஹ் எல்லோரும் மோசனா ஆகணும், எல்லோரும் முமினா ஆகணும் அல்லாஹ் ஆசைப்படுறான். இது காமன் ஆசை. ஆனால் நேர்வழியில் இருக்க வேண்டும், முத்தகியாக மாற வேண்டும், மோசினாக மாற வேண்டும் என்று நம்ம ஒவ்வொருத்தரும் ஆசைப்பட வேண்டும். என்னுடைய ஆசை நிறைவேற்று என்று அல்லாஹ்விடம் அழுது அழுது மன்றாட வேண்டும். மோசினாக மாறுவது எப்படி என்பதற்கு ஷரியா வழிகாட்டுது. நீங்கள் எப்படி உங்களை மோசினா மாற்றிக்கிறது, கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி அதை நோக்கி நகருவது என்பதை பற்றியெல்லாம் ஷரியா வழிகாட்டுகின்றது. இன்ஷா அல்லாஹ் நம்ம வாய்ப்பு இருந்தால் இன்னொரு கிளாஸில் அதை பற்றி பார்ப்போம். இப்போ இதுதான் 4 ஸ்டேஜஸ்: முஸ்லீம், மோமீன், முத்தகி, முஹ்சின். நாளையும் நல்ல மனத்தை வச்சுக்கோங்க. நம்ம அடுத்த மூமினாக மாறணும், அப்புறம் முத்தகையாக மாறணும், அப்புறம் மோசினாக மாறியே தீரணும் என்கின்ற வைராக்கியத்தோடு இன்றைய வகுப்பை நிறைவு செய்வோம். வாஹிரு தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹாதா மா இன்தி வல் இல்மு இன்தல்லாஹ்.